அண்ணி அண்ணி மீனா ஏய் பொண்ணு மாமா அடிக்கிறீங்களா? அவளுக்காக என்ன அடிக்க போறீங்களா? அடிங்க, எவ்வளவு வேணாலும் அடிங்க, அடிச்சு கொல்லுங்க, என்னாலும் பரவாயில்ல. ஆனா அவ இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. மீனா ப்ளீஸ், நான் உங்க கூட சண்டை போட விரும்பல. பாவம் ஜெயா, அம்மா உடம்பு சரியில்லைன்னு எவ்வளவு துடிச்சு பண்ணா தெரியுமா? அம்மாவை யாரும் பாத்துக்க முடியாத சூழ்நிலை வரும்போது அவ நான் பாத்துக்கிறேன்னு முன்னால வந்து நின்னா. நான் தான் அவளுக்கு இந்த உரிமையை கொடுத்தேன். சூப்பர் மச்சான், சூப்பர். அங்க சுத்தி இங்க சுத்தி எப்படி இங்கதான் வருவீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு அத்தைய பாத்துக்கிறதுக்காக அவளை வீட்டுக்குள்ள விட்டீங்க. நாளைக்கு சொத்துல பாதிய பிரிச்சு கொடுத்துட்டு தங்கச்சிய செட்டில் பண்ணிருவீங்க. தங்கச்சி சுதாரிச்சுக்கம்மா, இல்லனா இந்த வீட்டோட மொத்த அத்தாரிட்டியும் அவ கைக்கு போயிடும். எனக்கு தெரியுங்க, உங்க தங்கச்சி பாசத்துல நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். உன்னதான் சொல்றேன், வெளியில போ, வெளியில போ. மீனா மீனா ப்ளீஸ் மீனா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. அவ என் தங்கச்சியாவோ இல்ல என் அம்மாவுக்கு பொண்ணாவோ இங்க வரல. ஒரு சாதாரண நர்ஸா அம்மாவை கவனிச்சுக்கிட்ட, அவ்வளவுதான். ப்ளீஸ் மீனா, டாக்டர் சொன்னதை நீ கேட்டு இல்ல? அம்மாவோட கவனிப்புல தான் அம்மா கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு வர்றாங்க. இப்ப இவளை அனுப்பிட்டு வேற யாராவது பாத்துக்க சொன்னா அது சரியா வரும்னு எனக்கு தோணல மீனா. எனக்காக வேண்டாம், அம்மாவோட ஹெல்த்துக்காக கொஞ்சம் பொறுத்துக்க. இங்க பாரு, அம்மா குணமான அடுத்த செகண்ட் அவளை நான் அனுப்பிடுறேன். அம்மாவுக்கு இந்த விஷயம் கடைசி வரையும் தெரிய வேண்டாம். தெரிஞ்சாதானே அம்மா ஃபீல் பண்ணுவாங்க. தெரிய வேண்டாம் மீனா, ப்ளீஸ் மீனா. இத பாரு, ஒரு நர்ஸ் மாதிரி அம்மா கூட இருந்து அவ பாத்துக்கிடட்டும். மீனா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் மீனா, ப்ளீஸ் மீனா, ப்ளீஸ். ஏங்க, என்னங்க நீங்க? ஏ, நான் உங்க பொண்டாட்டி, என்கிட்ட போய் கையெழுத்தெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு எனக்கு பாவம் சேர்த்து வைக்கிறீங்களா? இப்ப என்னங்க உங்களுக்கு? இவன் இங்க இருக்கணும், அவ்வளவுதானே? இருக்கட்டும் இருக்கட்டும். ஆனா எந்த சிச்சுவேஷன்லயும் இவதான் அத்தைய பாத்துக்கிட்டான்னு அத்தைக்கு தெரியவே கூடாது. வேலை முடிஞ்ச உடனே ஒரு செகண்ட் கூட இவ இந்த வீட்டுல இருக்க கூடாது சொல்லிட்டேன், அவ்வளவுதான். வா.